அழுதுட்டு இருந்தேன். லாஸ்ட் வீடியோ போட்டு 11 months ஆச்சு. 11 months நான் தூங்கவே இல்லை. எனக்கு தூக்கமே வரல. என்ன வீடியோ வரலையா, வெக்கமா இல்லையா, நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. படிச்சு பார்த்தேன், அசிங்கமா தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்கூல் போகிறதுனால அது அப்படியே போயிடுச்சுங்க. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு காரணம் சொல்லி மன்னிப்ப நான் விரும்பல. சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் கண்டிப்பா வீடியோஸ் வரும். என்ன நான் இன்னொரு ஆளை காணோன்னு பாக்குறீங்களா? இனிமேல் அவ வரமாட்டா. அவ எங்கயோ, நான் எங்கயோ. அவ யாரு? ரொம்ப டிராமா போயிட்டு இருக்கேன். அண்ட் அகைன் நம்ம இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி பேஜ் பத்தி உங்களுக்கு சொல்லணும். அது வந்து ஸ்ரீஜாஸ் ஆர்ட் அப்படின்னு ஒரு பேஜ். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சில கிஃப்ட் சாம்பிள்ஸ் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. மினியேச்சர்ல வந்து அழகா பண்ணியிருந்தாங்க. அது பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த போட்டோ ஒட்டி இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி கார்க்குள்ளே எடுத்து பார்த்தா இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் ஹார்ஷி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிக்சர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க வந்து நமக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி சில பிக்ஸ் ஃப்ரேம்ஸ் போடுவாங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணுவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த பேஜை கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி உண்மை என்னென்னா, அக்காவுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அக்கா இனிமேல் சென்னையில் தான் இருக்க போகிறா. அதனால பார்த்தீங்கன்னா அக்கா அங்கேயும் நான் இங்கேயும் சேர்ந்து நாங்கள் வந்து vlog பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஒரு புதுவிதமான ஹார்ஷி லைஃப் ஸ்டைல் வீடியோஸாக இருக்கும். இனிமேல் கண்டிப்பாக நாங்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து வீடியோ பண்ணுவோம். அவள் அங்கேருந்து அவளுக்கு எப்படி அங்கே நாள் போகுது அப்படின்னு அவள் போடுவா. நான் இங்கேருந்து நம்ம எப்படி, அதுவும் இல்லாமல் நான் வந்து இப்போது கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்கூலிங் படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்கூலிங் பீரியடில் இருந்தேன். அண்ட் இப்போ நான் வந்து 12th எல்லாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோட காலேஜ் எராவையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சென்னையில் அவளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு காட்டுவா. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனல் வந்து இன்னும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் அக்கா சம்டைம்ஸ் இங்கே வருவா. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லூட்டி அடிச்சு அதையும் நாங்கள் போடுறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக போன டைம் மாதிரி நான் ஏமாற்ற மாட்டேன். இவங்கெல்லாம் எங்க வீடியோ போட போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இவங்க வீடியோ போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா எங்களுக்கு கழுவி ஊற்ற விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்ப்பேன். நிறைய பேர் கழுவி ஊற்றுவீங்க, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா இங்க பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்க இந்த டைம் ஒரு லட்சியத்தோட தாங்க இருக்கோம். கண்டிப்பா வீடியோ வரும். இல்லைன்னா என்ன வீடு தேடி வந்து செருப்பால் அடிங்க, உண்மையாலுமே அடிச்சிட போறாங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களை வந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நாங்க மீட் பண்றோம். ஸோ டாடா, பை பாய்.